சொல்ல முடியாது, இப்போ நேரம் இல்லாமல் இங்கே வந்திருக்கும் அனைவருடைய குடும்பத்துக்காக தருவிக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே அமைதி உங்களோடு இருப்பதாக. அன்பிக்க சகோதர சகோதரிகளை, இந்த நாளிலே நாம் முறை குடும்பமாக கூடி திருநெல்வேலி ஆண்டவருடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோம். நம்முடைய பங்கின் பெருவிழா. இந்த அருமையான நாளிலே திருதி ஆண்டவர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மையான காரியங்களுக்கு நன்றி செலுத்த நாம் கூடி வந்திருக்கிறோம். இது ஒரு நன்றியின் பலி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் கொடுத்த எல்லா விதமான அற்புதமான காரியங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். என்னுடைய அன்பு ஆழமான அன்பு. ஆண்டவருடைய அன்பு ஒரு அதிசயமான அன்பு. ஆண்டவர் இதயத்திலிருந்து பொங்கி வருகிற அன்பு, எல்லா அன்பு அந்த உலகத்தில் உள்ள அன்பை விட மேலான அன்பு. இதோ இந்த நாளிலே என்னுடைய அன்பு உன் பாவத்தை விட ஆழமான அன்பு, அதை விட உயரமான அன்பு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மீண்டுமாக இதோ என்னுடைய திரு இதயம் இந்த மனித குலத்தின் மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருக்கிறது சொல்லி புனித மார்கரெட் மரியாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இதோ அந்த ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார், நம்மை வழிநடத்துகிறார். நம்மையும் நம் குடும்பங்களையும் அந்த திருதி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். அவருடைய பாதுகாப்பிலே வாழ்வோம். தொடர்ந்து இந்த பங்கை திருதி ஆண்டவர் தாமே எல்லாவித நன்மையான காரியங்களால் நடத்தி வழிநடத்த வேண்டும் சொல்லி திருப்பலியிலே நாம் பக்தியுடன் பங்கு பெறுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்யாலும் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கலியால் வானதூதர் புனிதரை சகோதர சகோதரிகளை எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பாகவும் திருமகன் இதயத்தை பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகி அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைச்சித்த நூலிலிருந்து வாசகம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களிலும் நீங்கள் மண்ணில் உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததனாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமைமிகு கரத்தால் உங்களை புறப்படச் செய்து அடிமைத்தன வீட்டினின்றும் எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காட்டுகின்றவர் அவரே. ஆனால் அவரை பகைப்பவரை அழிப்பதன் மூலம் நேரடியாக பதிலளிப்பார். அவரை வெறுப்பவரை நேரடியாக தண்டிப்பார், காலம் தாழ்த்த மாட்டார். எனவே நீங்கள் கடைபிடிக்கும்படி நான் உங்களுக்கு இன்று இடும் கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அவர்களிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகிர்கிறோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார், அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்களை வரவேற்று இறையாட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாய தொடங்கவே பன்னிருவரும் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடு என்றனர். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன, நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால் முடியும் என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கு இருந்தனர். இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமரச் செய்தார்கள்.
அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்கு சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். வாழ்த்தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருதி ஆண்டவரின் அன்பு பக்தர்களே, முதற்கண் பங்கு தந்தை அருட்தந்தை சந்தோஷ் அவர்களுக்கும் இங்கிருக்கின்ற அனைத்து குருக்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் திருதி ஆண்டவருடைய பெருவிழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். Wish you all a very happy feast. திருப்பலியின் வருகை பாடலாக அருமையாக பாடினார்கள். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். ஒன்றாக நாம் இணைந்திருப்பது அன்பை கொண்டாட, இறைவனின் அன்பை கொண்டாடவும், நாம் ஒருவர் ஒருவருடைய அன்பை கொண்டாடவும், அதற்காக நன்றி கூறவும் இந்த பெருவிழா. பங்கு தந்தை உங்களுக்கு 10 நாட்களுக்கும் இதய ஆண்டவருடைய அன்பு 10 திசையிலே பாய்கிறது என்கின்ற சிந்தனைகளோடு இன்றைய சிந்தனையானது carry the heart of Jesus with your heart of the family. இதய அன்பை நீங்கள் உடைய இல்லத்தில் இல்லற வாழ்க்கையில் அதை தாங்குங்கள், சுமந்து கொள்ளுங்கள் என்பது இன்றைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அருமையான வார்த்தைகள். இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய உயர் மறை மாநிலத்திலே இந்த ஆண்டினை திருமணமான தம்பதிகளுடைய ஆண்டு என்று நாம் கொண்டாடி வருகின்றோம். ஏன்? கணவன் மனைவியுடைய அன்பு உண்மையாக, ஆழமாக, உண்மையான அன்பாக, அன்பு மயமாக இருந்தால்தான் உங்களுடைய குடும்பம் அன்பு நிறைந்த குடும்பமாக இருக்க முடியும். குடும்பமாகிய பங்கும் அன்பு நிறைந்த பங்காக மாறும். ஆகவே குடும்பங்கள் சேர்ந்துதான் குட்டி திருச்சபை. ஆகவே திருச்சபையும் அன்பு நிறைந்த ஒரு திருச்சபையாக, திரு சமூகமாக மாற முடியும். எனவேதான் இதை மனதிலே கொண்டு இந்த ஆண்டை நம்முடைய உயர் மறை மாநிலத்திலே மையமாக கணவன் மனைவியுடைய அன்பு வாழ்வு, அர்ப்பண வாழ்வு, அவருடைய முழுமையான தற்கையெழுப்பின் வாழ்வு அதிகரிக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுவதற்காகவும் இதிலே வளர்வதற்காகவும் தான் இந்த ஆண்டின் இந்த சிந்தனை. அன்பு இதயங்கள், இன்ப உதயங்கள் என்கின்ற அழகான ஒரு புத்தகம். அதை எழுதியவர் என்னுடைய பேராசிரியர் அல்போன்ஸ் அவர்கள். அந்த புத்தகத்திலே கணவன் மனைவியுடைய அன்பு எத்தகைய ஒரு அன்பாக, புனித அன்பாக மாற முடியும் என்பதற்கு அழகான அருமையான சிந்தனைகளை தந்திருக்கிறார்.
அதில் ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு பகிர விரும்புகின்றேன். அன்பிற்கு 1000 அர்த்தங்கள் உண்டு. இந்த உலக கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற பொழுது அன்பு மயமான ஒரு உலகம் உண்மைதான். ஆனால் அது உண்மையான அன்பா என்று சிந்திப்பது கேள்விக்குரியவை. ஆகவே அன்புக்கு 1000 அர்த்தங்கள் உண்டு. கணவன் மனைவியின் வாழ்க்கையில் தியாகமே அன்பின் அளவுகோல். தியாகமே அன்பின் அளவுகோல். கணவன் மனைவி என்று சொல்லுகின்ற பொழுது நேற்று தினம் டோர்னலில் பூசு முடிஞ்ச உடனே வந்தாங்க 2 ஒரு கப்பல் தம்பதிகள். ஃபாதர்களுக்கு 62 ஆண்டுகள் திருமணமாகி என்று ஆசீர்வாதம் பெறுவதற்காக வந்தார்கள். 62 ஆண்டுகளாக ஒன்றாக அன்பாக இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியோடு சிரித்து கொண்டு நல்ல உடல் சுகத்துடனும் இருக்கின்றீர்கள். அதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் பல காரணங்கள் சொல்வார்கள். அதில் ஒன்று நிச்சயமாக தியாகங்கள். ஆகவே தியாகமே அன்பின் அளவுகோல் இல்லற வாழ்க்கையில். இரண்டாவதாக மிக முக்கியமாக மன்னிப்பே மனவாழ்வின் தெய்வீகம். மன்னிப்பே மனவாழ்வின் தெய்வீகம். மன்னித்துக் கொண்டே இருக்க வேண்டும். 7 முறை அல்ல, 70 முறை 7 முறை என்று இயேசு சொன்னது நான் நினைக்கின்றேன் மிக முக்கியமாக கணவன் மனைவிக்கு. ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் மன்னித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே மன்னிப்பு மனவாழ்வின் தெய்வீகம். ஒரு ஆன்மீக வாழ்க்கையில் தெய்வீகத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் கணவன் மனைவி உங்கள் இருவர் மத்தியிலும் நீங்கள் இந்த அன்பை என்றும் அந்த அன்பை நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நீங்கள் மன்னிக்கத்தான் வேண்டும் ஒவ்வொரு நாளும். மூன்றாவதாக உரையாடலின்றி உறவு இல்லை. உரையாடலின்றி உறவு இல்லை. கணவன் மனைவி மத்தியில் நல்லதொரு சுமூகமான உரையாடல் இருக்க வேண்டும். பேச்சுவார்த்தை இருக்க வேண்டும். அன்போடு சொல்லுகின்ற வார்த்தைகள். ஆம், உங்களுடைய இல்லமே கணவன் மனைவி வாழ்வை ஒரு பெரிய பள்ளிக்கூடம், பெரிய ஒரு பல்கலைக்கழகம். யுவர் ஃபேமிலி இஸ் a university. அதில் பல வகையான பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கதம்பம், ஒரு குடும்பம் இயேசுவிலே வாழ்ந்தவர்களே. ஆகவே இன்றைய நாளில் இந்த 3 நிலையிலும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இத்தகைய ஒரு வாழ்வை, உண்மையான அன்பு, தியாகங்கள், ஒவ்வொரு நாளும் மன்னிப்பது, நல்ல உரையாடல், இவை அனைத்தும் நிச்சயமாக உங்களுடைய சொந்த பலத்தினால் போதாது. எனவே இறைவனின் அன்பு, இறைவனுடைய அந்த ஆற்றல் உங்களுக்கு மிகவும் அவசியம் தேவை. ஏன் நம்முடைய திருதி ஆண்டவருடைய இல்லத்தை மக்கள் நீங்கள் அண்டி வருகின்றீர்கள்? ஏனென்றால் நீங்கள் அன்பு நிறைந்தவளாக, தியாகம் நிறைந்தவளாக வாழ்வதற்கு ஊற்றாக இருப்பது இயேசுவின் திருதய அன்பு. ஆகவே இந்த அன்பு, இதிலே பற்றி எரிகின்ற அந்த தீபம் யாருக்கு என்றால் நமக்காக. விசேஷமாக தம்பதிகள், உங்களுடைய அன்பு பற்றி எரிய வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் இறைவனுடைய அன்பை பெற்று, அருளை பெற்று ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பிற்கு உகந்த சாட்சிகளாக திகழ வேண்டும். இங்கே இந்த சமயத்தில் 4 வருஷ காலம் ஒவ்வொரு நாளும் நிறைய பேர் நன்றி எறிதல், திருமணமாகி நன்றி எறிதல், 25 ஆண்டு 30 ஆண்டு. ஒருத்தர் வந்தாங்க, ஒரு கப்பல். அவங்க சொன்னாங்க, ஃபாதர், நாங்கள் என்கேஜ்மெண்ட் ஆகி எங்களுக்கு 25 வருஷம்.
ஏன் என்கேஜ்மெண்ட் நினைவு கூறணும்? அதை விட திருமணம் தானே பெருசு. ஆனால் முதன்மையாக முடிவெடுத்தது அந்த ஒரு நிச்சயதார்த்தம், என்கேஜ்மெண்ட். நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்வோம், அன்புக்காக நாங்கள் வாழ்வோம், ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போம் என்று சொன்ன அந்த நாள். ஆகவே பல விதங்களில் நாம் அன்பை பற்றி நாம் நினைத்து கொண்டாட முடியும். புனித சின்னப்பருடைய கூற்று அன்பை பற்றி முதல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய குடும்பத்தின் ஒரு முக்கியமான ஒரு புத்தகமாக நீங்கள் கருதலாம். அதில் இருக்கின்ற வார்த்தைகள் அனைத்தும் அன்பின் அழகுகளை, அருமை பெருமைகளை, அதன் பண்புகளை, பயன்களை, பணிகளை சிறப்பாக எடுத்துரைக்கின்ற மடல் இது உடைய வாழ்வாக மாறட்டும். மண்ணூர் மொழிகளிலும் விண்ணோர் மொழிகளிலும் நாம் பேசியதும் அன்பு எனக்கு இல்லையில் ஒழிக்கும் வெண்கலமும் ஓசையிலும் தாழ்வுமாறி. சின்னப்பருடைய அருமையான கூற்று அன்பு அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும். அதற்கிடையில் நம்முடைய பெருமைகள், அருமைகள் அதிகமாக சொல்லியிருக்கின்றார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னொரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் அன்பு என்னவென்றால் இறைவனின் கட்டளை கடைபிடிப்பது அன்பு. நீங்கள் இந்த அன்பு செய்தால் என்னுடைய கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். இந்த கட்டளை அனைத்தும் எதற்காக? அன்பிலே நிலைத்திருப்பதற்காக. பழைய ஏற்பாட்டில் மோசேயின் வழியாக அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். அந்த மக்களை இறைவன் தேர்ந்து கொண்டார், அவனை அன்பு செய்ய, விசேஷமாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த. ஆகவே அவர்கள் இறைவனுடைய அன்பிலே நிலைத்திருக்க அவர் உடன்படிக்கையும் செய்து கொண்டார். மேலும் இறைவன் சொல்லுகின்றார், உங்கள் இதயங்கள் மேல் என்னுடைய கட்டளைகளை எழுதுவேன். அருமையாக சொல்லுகின்றார். இறைவனுடைய ஈர்ப்பு, இறைவனிடத்தில் நாம் என்றும் இருக்க அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள். இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாள் நாம் மகிழ்வோம், அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். அந்த இறை அன்பிற்கு என்றும் நாம் பிரமாணிக்கமாக இருந்து அந்த இறை அன்புக்கு சாட்சிகளாக திகழ்வோம். இறுதியாக நேற்றைய தினம் புனித அந்தோனியாரின் விழாவை கொண்டாடினோம். பல மறைவுரைகள் ஆற்றிருக்கின்றார் புனித அந்தோனியார். அதிலே ஒரு வார்த்தை அவர் சொன்னது மறையுரையாக, இறைவனுடைய அன்பு இல்லையே உடைய விசுவாசம் மடிந்துவிடும். If there is no love of God, your faith will die. இயேசுவின் வார்த்தை. எனவே நம்முடைய விசுவாச வாழ்வு, நாம் அனைவரும் நல்ல விசுவாசிகளாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்றால் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். இதைதான் மையப்படுத்தி சுட்டி காட்டுகிறது இந்த பெருவிழா. இதை உணர்வோம், என்னால் இறைவனின் அன்பில் இறைவோம், ஒருவர் ஒருவரை முழுமனதோடு ஏற்போம், அன்பு செய்வோம், நல்ல அன்பு நிறைந்த தம்பதிகளாக வாழ்வோம். அதற்காக வேண்டிய வரங்களை இத்திருப்பலியில் வேண்டுவோம். அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை புதுப்பிப்போம். பருவத்தையும் பூர்வத்தையும் படைத்த மூன்றாம் நாள் மரித்தொழுந்து உயிர்த்தெழுந்தார். வீட்டிருக்கார். அவருக்கு சீவேறு மருத்துவம் நடத்தியிருக்கிறார். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபை சுஸ்கிரீன் சரீரம் காலத்தில்
விசுவசிக்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் பாவத்தால் இறைவனின் அன்பை இழந்த போதும் அவர் நம்மை வெறுப்பதில்லை. மனிதனை மனிதனாக இருந்த அன்பு செய்ய தன் ஒரே மகனை மனிதனாக அனுப்பி அவர் திரு இதயத்தின் வழியாக நம்மை தொடர்ந்து அன்பு செய்து வருகிறார். இந்த அன்பு தந்தையிடம் நமக்காக வேண்டுவோம். உங்கள் பதிலுரை ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பரிசுத்த தந்தை 14ஆம் லேயோ, பேராயர், ஆயர்கள், குருக்கள், கன்னியர், வேதப்பணியில் ஈடுபடும் இல்லறத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாய் திகழவும் இறையரசை பரப்ப அயராத ஆர்வமுடன் உழைக்கவும் வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். திருந்திய படங்களை இல்லங்களில் நிறுவி வழிபடும் இல்லங்களை ஆசீர்வதித்தருளும். அந்த இல்லங்களில் வசிப்போர் இயேசுவின் திருந்தியத்தின் சிறப்பான ஆசையை பெற்று துயரமின்றி விசுவாசம், ஜெபம், தன்னலமற்ற அன்பு ஆகியவைகளில் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாக விளங்க வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். மனவேதனையாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரும் நினைவு கூறுகின்றோம். இயேசுவின் திருஹிருதயம் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கவும் விரைவில் குணம் பெற்று மகிழ்வோடு வாழ வழியாக இருக்க வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். இந்த நவநாள் திருப்பலியில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீது உமது ஆசியை பொழிந்தருளும். எங்களது கருத்துக்கள் நிறைவேறவும் திருதியத்தின் அன்பை பெற்று உமது கருவியாக மாற வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்காக வேண்டும். எல்லாம் வல்ல தூய தந்தையே, நேர்முள்ள உள்ளத்தோடும் தூய சிந்தனையோடும் நான் மனதோடும் திருமுன்னையில் பணிபுரிய ஆசிக்கின்றோம். ஆனால் வலுப்புரிந்தவர்களாகிய நாங்கள் சோதனைகளால் அலைக்கழிக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து உம் திருமகன் இதயத்தை புண்படுத்தி இருக்கிறோம். உமது பேரன்பினால் எங்களை மன்னித்து உம் திருமணால் எழுப்பி வந்த ஆட்டுகளுக்கு கனிவுடன் செவிசாய் திரளும் இலாண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். உமக்கு நான் தரும் காணிக்கை
எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவரே, அன்பாகவும் திருமணி இதயத்தின் சொல்லக்கரை அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கடுவாயாக அமையாருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களின் மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மை உமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திராவை அருளடையாள வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திருநெய்திட அனைவரும் மீட்க பெறும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்வுடன் மகிழ்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர்கான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து போற்றி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகமுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமணில் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், அவருடைய துணை ஆயர்கள் சுசைநாதன், சதீஷ்குமார், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாம் நிலைவாழ்வில் பகுலும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றித்தில் எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்துதலுக்கு முடிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோம், பேறு பெற்றோம். எங்கெல்லாம் வந்து இந்த குடை இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் வந்து வரிசையாக வந்து வாங்கிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அந்த இடத்துல
கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரர்களே, இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் இயேசு திருத்தினுடைய திருவிழாவுடைய ஆசீர்வாதமும் உங்கள் குடும்பத்தில் எப்பொழுதும் அமைதியும் சமாதானமும் சந்தோஷமும் நீங்கள் எப்பொழுதுமே கடவுளுடைய இதயத்தோடு நீங்கள் நிரக்க இருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னொரு முறை அனைவருக்கும் இங்கே இருக்க அனைத்து குருக்கள் மூலியமாக அனைவருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட் ஆஃப் சேக்ரட் ஃபீஸ்ட். கிறிஸ்துவன் அவர்களே, இந்த 10 நாள் நோவ நாட்களில் ஒரு நாளுக்கு ஒரு சிந்தனைகள் இருந்தது. அன்பின் இதயம், கருணை இதயம், அமைதி இதயம், இரக்கத்தின் இதயம், ஒற்றுமை இதயம், பிறருக்கான இதயம், மீட்பரின் இதயம், உண்மை மற்றும் நீதி கொண்ட இதயம், குணமளிக்கும் இதயம், குடும்பத்தின் இதயம். இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் கிடையாது. இந்த வார்த்தையிலிருந்து மிக ஆழமான ஒரு உறவு உண்டு. ஒரு குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த 10 வரப்பிரசாதங்கள் இருக்கணும். இந்த 10 ஞானமும் அறிவும் இருந்தால் அந்த குடும்பம் எப்பொழுதுமே பரிசுத்த குடும்பமாக இருக்கும். அதனால உங்கள் அனைவருக்கும் கடவுள் இந்த நாட்களில் கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும் அப்படின்னு நான் நம்பி, மற்றும் உங்கள் அனைவரும் நீங்கள் ஒரு குடும்பமும் ஒரு ஹோலி குடும்பமாக மாறக்கூடிய ஆசீர்வாதங்களும் கொடுக்கும்படி நாம் ஜெபிக்கின்றோம். இந்த திருவிழையான பிறகு ஆங்கிலத்தில் திருவிழை உண்டு, அது இங்கே தான் இருக்கும். அதான பிறகு 11 மணிக்கு ஆங்கிலோ இந்தியன் மாசம் இருக்குது, இங்கிலீஷ் மாதம் அது உள்ள இருக்கும் கோயில் உள்ள. அதான பிறகு 12:15 இன்னொரு தமிழ் திருவள்ளி, 2 மணிக்கு கன்னடத்திலும், 3 மணிக்கு மலையாளத்திலும், 4 மணிக்கு 3 லாங்குவேஜ் மாஸ் இருக்கும். அதான பிறகு 5 மணிக்கு ப்ரொசஷன் வயம் மதர் தெரேசா ரோடு, ஆஸ்டின் டவுன், பாம்பூர் ரோடு, விக்டோரியா ரோடு, பேக் டு சர்ச் இருக்கும். ஒரு ரிக்வெஸ்ட்டு, தயவுசெய்து நீங்கள் ப்ரொசஷனில் வரும்பொழுது இந்த எந்தெல்லாம் அன்பியங்கள் இருக்கோ அந்த அன்பியத்தில் இருக்க குடும்பத்தில் அனைவரும் சேர்ந்து அதில் வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். எப்பொழுதெல்லாம் நம்ம இந்த ப்ரொசஷனில் போகிறோமோ அப்போ கடவுளுடைய நம்ம அந்த ப்ரொசஷனில் போகும்பொழுது இவர் தான் நம்மளுடைய கடவுள், இவர் தான் நம்மளுடைய அரசர், இவர் தான் நம்ம பாதுகாப்பவர் அப்படின்னு நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறோம். சில நேரத்தில் நம்ம ஃபோன் பேசினு அட்ராக்ஷனு சும்மா டைம் பாஸ் பண்ணினு அது மாதிரி நம்ம வரவே கூடாது, அப்படி போகக்கூடாது. அதனால அந்த ப்ரொசஷனில் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை நம்ம கொடுத்து நம்ம அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகள் என்று அந்த தெரிவிக்காக பகிர்ந்து கொள்ளும்படி நம்ம கேட்டுக்கொள்கின்றேன். சாயந்தரம் வரும் பொழுது தயவுசெய்து குடைகள் கொண்டு வாங்க. ஒருவேளை மழை இருந்துச்சுன்னா இந்த சிறு பிள்ளைகள் வர வேண்டாம், நாளைக்கு ஸ்கூலுக்கெல்லாம் போக வேண்டியதாக இருக்கும். இல்லை 60 வயசில் இருக்கும் மேலே கூட நம்ம வர வேண்டாம், ஏன்னா அந்த மழை இருந்துச்சுன்னா கஷ்டம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வரலாம். உங்களுடைய வெஹிக்கிள் பார்க்கிங் கேட்டக்கல் ஹை ஸ்கூலையும் மற்றும் நம்முடைய கான்செப்ட் ஸ்கூலில் நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். எப்பொழுதுமே நீங்கள் சர்ச்சுக்கு வரும் பொழுது நீங்கள் ரொம்ப ஆடம்பரமாக வர தேவையில்லை. கோல்டெல்லாம் போட்டுங்க மற்றும் தெரிவிக்கிறதுக்காக சிம்பிளாக வந்தாலே போதும். நம்ம வரதே கடவுளுடைய இதயத்தை பார்க்கறதுக்காக தான். கடவுள் நம்முடைய இதயத்தை பார்ப்பார், அவ்வளோதான். அது 2 தான் எனக்கு தவிர வேறு எதுவுமே இல்லை. சில பேர் உஷாரு, ஏன்னா சில நேரத்தில் அந்த டெஃப்டெல்லாம் இருக்கும். அவங்க ஜுவல்லரிஸ் பொருள் நீங்கள் பார்த்துக்கோங்க. கிறிஸ்துவனுடைய ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் கொடுக்கணும். மற்ற பூசில் முடியாதுன்னு நினைக்கிறேன், அதனால் இங்கே நான் சொல்லிடுறேன். என்னுடைய அசிஸ்டன்ட் பாரிஸ் பிரீஸ்ட் ஃபாதர் காணிக்கை மற்றும் ஃபாதர் பன்னீர்செல்வம், இந்த 2 பேருமே 2 பில்லர்ஸ் மாதிரி எனக்கு எப்போதுமே சப்போர்ட்டிவாக இருக்கவங்களுக்கும் யாரும் கிளாப்லாம் வைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டெல்லாம் முடிச்சு கடைசியில் அடிச்சா போகும் அவர்களுக்கும். மற்றும் நம்முடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு த டோனர்ஸ், ஸ்பான்சர்ஸ், those who have contributed the cash in kind, parish pastoral council, parish council committee, finance committee, pious association, think tank committee, Pablo Anthony, all the 24 SSC leaders of their group, choir members, liturgy team, Prakash Sacristan, Mr. Asidas, Jerome Light and Sound, Andrew John, decoration of the church, stage, procession, Joshua, Matthew, Praveen, his wife Catherine for the decoration of the Adoration Chapel, Santosh, நம்மளுடைய எல்லாருடைய பெர்மிஷனுக்காக வரவழைத்தார். போலீஸ், டிஸ்கவுண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் arranging the timing for the tree, trimming the tree and cleaning of the procession route. மற்றும் மிஸ்டர் சோஃபி குக் அண்ட் உஷா, நம்மளுடைய சர்ச் ஸ்டாஃப் தாரா, சிந்து, டோனி, ஷீலா,
Parvati, Virdi Mary Arakaraj and Velu, Mr. Anthony family and donating the carpet for the Adoration Chapel. Thank you, Anthony. Vinod Dirvyanathan, St. Mary's Tent House, Security Guards, Cathedral School, Bonsacus School providing the parking space, all the volunteers, Legion of Mary, St. Paul, Matrella Association, and the youth. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பெரிய கிளாப் அடிச்சுங்க. நிறைய பேர் ஃபீஸ்ட் வரும்பொழுது நமக்கு டைமே கிடைக்கிறது யார் விஷ் பண்ணுறது அப்படின்னு. அட்லீஸ்ட் நம்ம மற்றவங்களை விஷ் பண்ண கூட உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு முகத்தை பாருங்கள். வெரி குட். அப்படியே கை கொடுத்தவங்க அப்படியே விஷ் பண்ணுங்க பக்கத்தில். சில பேர் எங்கள் ஒய்ஃப் தராங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இருப்பாங்க. இன்றைக்கி அட்லீஸ்ட் இன்றைக்கி விஷ் பண்ணுங்க. தேங்க்யூ. கிறிஸ்துவன் அவர்களே, இயேசுவின் இதயத்தை சுமந்து செல்லுங்கள். இதுதான் நம்முடைய திருச்சபையுடைய இந்த பங்குடைய சிறப்பு. நாங்கள் இங்கே வந்திருப்பது திருப்பலி காண்பது கடவுளுடைய இதயத்தை நம்ம அந்த சுமந்து செல்ல வேண்டும். நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ அந்த கடவுளுடைய இதயத்தை மற்றவங்களுக்கு தான் பார்க்கணும். அதுதான் பியூட்டி ஆஃப் லைஃப். நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த இதயம் தான். கடவுள் நம்ம கொடுத்துருக்க இதயம் எப்பொழுதுமே அது மகிழ்ச்சியாக இருக்கணும். அந்த மகிழ்ச்சியோட மற்றவங்களோட நம்ம பகிர்ந்து கொள்ளணும். இந்த மகிழ்ச்சி நீங்கள் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஆசீர்வாதம். அதனால் அனைவருக்கும் இன்னொரு முறை நம்முடைய பங்கில் இருக்க அனைவரும் சார்ந்து உங்களுக்கு இந்த ஃபீஸ்டுடைய ஆசீர்வாதங்கள் நாங்கள் ஜெபிக்கின்றோம். விசேஷமாக இன்று நம்முடைய ஆர்ச்டயசிஸுடைய ஆக்சிலரி பிஷப் சுசைநாதன் அவர் அவருக்கு இன்றைக்கி ஃபுல் ப்ரோக்ராம் வேறு ஸ்டேட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் எங்கேயோ ஃபாதர் அவரே பிஷப் ஃபோன் பண்ணிட்டு எந்த டைமில் கரெக்டாக சொல்லிப்பேன், நான் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எல்லாருடைய சார்பாக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த திருப்பலி ஆட்சி மற்றும் அனைவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்ததுக்காக தேங்க்யூ பிஷப். நிறைய சொல்லலாம் எனக்கு டைம் இல்லாதனால ஜஸ்ட் கட் ஷார்ட்டிங். ஓகே, அதான பிறகு நம்முடைய ஃபாதர் விக்டர், ஃபாதர் வெஸ்லி, அப்புறம் ஃபாதர் சந்தோஷ், நம்முடைய எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. போகும்பொழுது தயவுசெய்து இந்த பக்கம் போகும்போது நிறைய பேர் இங்கிலீஷ் மாஸ்க்கு வருவாங்க. உங்களுக்கு அந்த இடைஞ்சலாக இருக்கும். Those who come for the English mass, kindly wait for the 2 minutes. After this crowd moves, then please you can come and join. And immediately after the mass, the English choir allow பண்ணுங்க. Okay. Thank you. Choir members, once again, thank you. Wonderful, beautiful choir. ஈஸ்வரே, இந்த திருவிழா திருப்பலியை நிறைவேற்ற அன்புடன் அழைத்து பங்கு தந்தை அத்தன் சந்தோஷ் அவர்களுக்கும் உடலான நன்றிகள். நீங்கள் அனைவரும் பார்ப்பதில் மிக மகிழ்ச்சி. தொடர்ந்து இறை ஆசிரோடு மகிழ்வோடு இருங்கள். இந்த நாளில் நல்வாழ்த்துக்களும் உங்களுக்கு. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பினால் அடையாளம் எங்களை புனிதம் அன்புத்தியால் பற்றீரே செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனும் என்று மீட்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரை கண்டு கொள்ள கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கும் நடுவிலும் உங்களை காப்பாற்றுங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்டுங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்குங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்கு உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது.
What else?